இந்த பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பாஸ் அந்த பொண்ணு பின்னாடி வந்து நின்று அந்த பொண்ணை தப்பா தடவுறாரு. அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. அவர் எதையும் பொருட்படுத்தாம அந்த பொண்ணை தடவிட்டே இருக்காரு. நீ ஒர்க் பண்ணது போதும், என்னோட கேபின் வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அந்த பொண்ணு வரத்துக்கு தயக்கப்படுறா. அவளுக்கு வீட்டு கஷ்டத்தினால அதை சகிச்சுக்கிட்டு எழுந்து கிளம்புறா. கூட ஒர்க் பண்ற கொலீக்ஸ் அந்த பொண்ணு போன பிறகு கேவலமா நினைக்கிறாங்க. இன்னொரு நாள் அந்த பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப அந்த இடத்துக்கு வந்த பாஸ் அந்த பொண்ணு கிட்ட சிலுமிஷத்துல ஈடுபடுறாரு. அவளை திரும்ப கேபினுக்கு வாங்க கூப்பிட்டு வற்புறுத்துறாரு. இந்த வாட்டி அந்த பொண்ணு வரவே முடியாதுன்னு சொல்லிடுறா. உடனே அந்த பொண்ணை கோவப்பட்டு தரன்னு இழுத்துட்டு வரும்போது கேபின்ல அவங்க அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவை பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆயிடுறான். அவங்க அம்மா, நீ வேலை பார்க்கறங்கிற பேர்ல இதுதான் ஆஃபீஸ்ல பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லி அவன் மூஞ்ச பார்த்து கேட்கறாங்க. அவன், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை, நீங்க எதுக்கு ஆஃபீஸுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு பதில் கேள்வி கேட்கறான். உடனே கோவப்பட்ட அம்மா, இது என்னோட ஆஃபீஸ், முதல்ல நீ ஏந்து வெளியே போடான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்த்து, இவன் ஏதாவது உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டானான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அந்த பொண்ணு நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறா. கோவத்தோட உச்சிக்கே போன அவங்க அம்மா, இதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸை நீ தலை வச்சு கூட பார்க்க கூடாதுன்னு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க.